ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த 2026 ஆண்டிலேயும் ஆண்டவர் 2வது மாதத்திற்குள்ளாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாகவும், குறிப்பாக இந்த நாள் நமது திருச்சபையிலே ஐஎம்எம் துறையின் மூலமாக, ஊழியத்தின் மூலமாக விற்பனை விழாவாக இந்த ஆராதனை நடத்தப்பட இருக்கிறது. ஆகவே அதிலேயும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு தொடர்ந்து காணப்படும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், நீர் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இப்போதும் ஆண்டவரே, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை, தடைகளை முறித்து போட்டு துரிதமாக எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய மாறாத பிரசன்னம், மாறாத வழி நடத்துதல் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள் மூலமாய், சிந்திக்க இருக்கிற வார்த்தையின் மூலமாய் தேவநீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. குறிப்பாக ஆராதனையின் பின்பு நடைபெற இருக்கிற ஆண்டவரே ஸ்டால்களிலும் உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 11வது பாடலை நாம் பாடுவோம். தூய தூய தூயரே திரியேக தேவா. இந்த பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். பாடல் எண் 11. தூய தூய தூயரே Kerubin
நாம் அனைவரும் நின்றவனமாக மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் நின்றவனமாக மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 29ஆம் சங்கீதம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். மகிமை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்துள்ள யாவரும் அவருடைய மகிமை பிரஸ்தாபிக்கிறார்கள். நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நின்றனமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையில் பிறந்தார். ஒன்று பிலாத்து காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவளத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த 2026ஆவது ஆண்டிலேயும் 2வது மாதத்தை காண செய்த கிருபைகளை இரக்கங்களை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, தேவன் நீர் எங்களுக்கு தர இருக்கிற வாக்குத்தத்தத்தின் மூலமாய் தேவன் நீர் எங்களை அதிசயமாய் அற்புதமாய் நடத்துகிற கர்த்தர். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்திற்காய் செபிக்கிறோம், தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் செபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட, மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட, தேவன் நீர் ஆளுகிற தலைவர்களுக்கு தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, ஆண்டவரே, உம்முடைய சமாதான உடன்படிக்கையை தேசத்திலே தேவன் நீர் தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா, குறிப்பாக இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இணைந்து செயல்படுகிற குறிப்பாக ஐஎம்எம் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஐஎம்எம் பணித்தலங்களிலே ஆண்டவரே மிஷனரிகள் செய்கிற ஊழியங்களை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா,
அங்குள்ள காரியங்களை தேவன் நீர் அறிந்திருக்கிற கர்த்தர். பிள்ளைகளுக்கு தேவன் நீர் பாதுகாப்பாக இருந்து ஊழியத்திலே உம்முடைய வழி நடத்துதல் காணப்படட்டும் அப்பா. ஊழியத்திற்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அநேக இடங்களிலே ஆண்டவரே ஆலயமின்றி ஆண்டவரே மரத்தடியிலே இருந்து உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நீர் ஆண்டவரே ஆலயத்தை ஏற்படுத்தி தந்து பிள்ளைடைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவன் நீர் மறு உத்தரவு அருளி செய்கிற கர்த்தர். ஊழியத்திற்காக எடுக்கிற அனைத்து பிரயாசங்களிலும் கூட இருங்க சுவாமி. குறிப்பாக ஜார்க்கண்ட் பகுதியிலே ஆண்டவரே, குறிப்பாக படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்வாதாரங்களுக்காக செபிக்கிறோம். தேவன் நீர் மாற்றுதலே பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தந்து வருகிறீர். தொடர்ந்து தேவன் நீர் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நிறைவான மாறுதலை தந்து பிள்ளையுடைய வாழ்வை தேவன் நீர் செழிப்பாக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. உம்முடைய மாறாத வழி நடத்துதலின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. இப்போதும் ஆண்டவரே, தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தந்தை பேராயர் மூலமாக கொடுக்கப்பட்ட காட்சி தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களுடைய ஊழியங்கள் காணப்பட கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்துமாக்கள் என்ற லட்சிய பயணத்திலே நாங்கள் வேரூன்றி செயல்பட கிருபை தாங்க சுவாமி. எங்களுடைய பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கிருபையின் கரம் வழி நடத்துதல் கூட இருக்கட்டும் அப்பா. ஊழியத்திற்காக எடுக்கிற பிரயாசங்களிலே, முயற்சிகளிலே, பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் ஆண்டவரே. இப்போதும் அப்பா, குறிப்பாக எங்களுடைய ஆலயத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக, உப்பாக, ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆலயத்தை பார்த்து இந்த பிள்ளைகள் கண்ணீரோடு, தேவையோடு, பாரத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, தேவன் நீர் பிள்ளைடைய தேவைகளை அறிந்த கர்த்தர், மறு உத்தரவு அருளி செய்கிற கர்த்தர். ஆண்டவரே, பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் மேன்மைகளை தந்து பிள்ளைடைய வேண்டுதல்களை தேவன் நீர் அருள் செய்து தள்ளாமல் பதில் தருவேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். அதன் மூலமாய் பிள்ளைகள் உம்மண்டை கிட்டி சேர கிருபை தாங்க சுவாமி. ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகளை தேவன் நீர் ஆசிர்வதிங்கப்பா. பிள்ளைய தேவைகளை சந்திங்க. உம்முடைய மாறாத வழி நடத்துதலின் கரம் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் ஆண்டவரே. இப்போதும் அப்பா, திருச்சபையின் அனைத்து ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஓய்வு நாள் பாடசாலை, வாலிபர் ஐக்கியம், கொயர் ஊழியங்கள், அனைத்து ஊழியங்களிலும் ஆண்டவருடைய வழி நடத்துதலின் கரம் காணப்படட்டும் அப்பா. அதற்காக பிள்ளைகள் பொறுப்பெடுத்து நடத்துகிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்விலையும் தேவன் நீர் கூட இருங்க சுவாமி. தேவன் நீர் ஆலோசனை கத்தராய் தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. திருச்சபைக்காய் ஆண்டவரே உள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக, குடும்பங்களுக்காக தனித்தனியாய் பேராய் நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையில ஆத்தும அறுவடையை தேவன் நீர் தொடர்ந்து தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக இப்படி வாழ்க்கையில் உள்ள தேவைகள், வாஞ்சைகள் அனைத்தையும் தேவன் நீர் சந்திங்க. உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே இப்படி வாழ்க்கையிலே காணப்படட்டும் அப்பா. இப்போதும் ஆண்டவரே, தூர தேசத்திலே காணப்படுகிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் பிள்ளைகளை தேவன் நீர் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அதே போல படிப்பதற்காக சென்றிருக்கிற மகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். நல்ல ஞானத்தை தந்து தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. திருச்சபையிலே படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரலோக ஞான வரங்களை தேவன் நீர் பிள்ளைகளுக்கு தேவன் நீர் தொடர்ந்து தந்து பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்போதும் அப்பா, சிறு குழந்தைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருந்து தொடர்ந்து பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். ஆண்டவரே, பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் நீர் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தேவன் நீர் தொடர்ந்து தந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, பிரசவத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. தேவன் நீர் குறித்த நாளிலே பிள்ளைகளுக்கு சுக பிரசவத்தை தந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்க. உம்முடைய கிருபையின் கரம் பிள்ளைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் ஆண்டவரே. இப்போதும் அப்பா, குழந்தைக்காய் ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. தேவன் நீர் ஏற்ற காலத்திலே புத்திர பாக்கியத்தை தேவன் நீர் பிள்ளைகளுக்கு தந்து பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் மேன்மை செய்யும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. தேவன் நீர் உம்முடைய சமாதானத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பணிகாய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஏற்ற பணிகளை தேவன் நீர் ஏற்படுத்தி தந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்கப்பா. இடமாறுதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் இடமாறுதலை தந்து தேவன் நீர் பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம்.
பற்பல தேவைகளோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நீர் கூட இருங்க சுவாமி. உம்முடைய வழிநடத்தலின் கரம் பிள்ளைடைய வாழ்விலே காணப்படட்டும் அப்பா. திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கூட இருங்க. வயதான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நான் உன்னை நரவயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவன் நீர் தாங்கி ஏந்தி வருகிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் காணப்படட்டும் அப்பா. இப்போதும் ஆண்டவரே, இந்த ஆராதனையின் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு பேச இருக்கிற வார்த்தையின் மூலமாய் எங்களோடு பேசுங்க. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசனத்தை மாத்திரம் உணர தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. ஆராதனையின் முடிவிலே நடைபெற இருக்கிற ஆண்டவரே ஏலத்திற்காக மற்றும் ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே ஸ்டால்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே தேவன் நீர் அதை ஆசீர்வதித்து தரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. உம்முடைய ஐக்கிய பந்திலே நாங்கள் இணைய இருக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இணைந்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். பொதுவான வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமும் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. உபாகமும் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய உள்ள வேத பகுதியை பொதுவான வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனி துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது. அவர் வழிகளிலெல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். விவேகமில்லாத மதிக்கெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். பாட முடிந்தது. கர்த்தர் இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளுடைய பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 3ஆம் தேதி திரு கே சார்லஸ் சாமுவேல், திருமதி இன்ஃபன் கெட்சி ரூபியா அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 5ஆம் தேதி திருமதி ஜெயபாக்கியம் பிரபு அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா. ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா.
திரு நாமத்தினாதரவில் சோத்திரம் செய்கின்றோம் உம்மடியா திரு நாமத்தினாதரவில். செபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகளை தேவன் நீர் ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிறீர். புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பிள்ளை வாழ்க்கையிலே நிறைவாய் தந்து தேவன் நீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை தேவன் நீர் முடிசூட்டி பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்துங்க சுவாமி. திருமண நாளை அனுசரிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவன் நீர் சீயோனின் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து பிள்ளை வாழ்வின் தேவைகளை அனைத்தையும் சந்தித்து தேவன் நீர் நிறைவாய் நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவநீர் எப்போதும் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருக்கிறீர். பிள்ளைய வாழ்விலே தேவநீர் தேவைகளை, வாஞ்சைகளை, விருப்பங்களை சந்திக்கிறீர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய மாறாத கிருபையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் காணப்படட்டும். ஆண்டவரே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் துதித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்தி அதன் பின்னாய் நாம் கடந்து செல்வோம். நம் அனைவரும் சில நிமிடம் நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். நம்மத்திலே ஆண்டவர் போதுமானவராய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்போதும் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்துகிறவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? பக்தன் சொல்லுகிறான் அல்லவா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை. நம்மை வெட்கப்படாமல் நம்மை நடத்துகிற கர்த்தர் ஆண்டவர் இந்த 2026 ஆண்டிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாதத்தை முடிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை தந்து ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நடத்தினார். ஒருவேளை அதிலேயே அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை பார்த்திருக்கலாம், வேதனைகளை பார்த்திருக்கலாம். அந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் மேற்கொள்ளும்படியாய் நமக்கு பலத்தை, சத்துவத்தை தந்து நம்மை அதிசயமாய் நடத்தினாரே, நம்மை அற்புதமாய் நடத்தினாரே. அந்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வரங்களினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை ஜொலிக்கிற வாழ்க்கையாய் மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். அவர் எந்த சூழ்நிலையிலும், மகா வறட்சியான காலத்திலும் நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் நிலமுனதாக்கி வற்றாத நீரூற்றை போல, செழிப்பான தோட்டத்தை போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நடத்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லைகளிலே ஆண்டவர் எவனமாய் செயல்படுகிறார் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தர இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வாங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க
இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நம்மத்திலே இறங்கி வந்த தேவன் உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். நம்மை ஆண்டவர் மீட்டு கொண்டார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தார். நம்மை முன்குறித்தார். நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். எல்லா நிலைகளிலும் நீ என்னுடையவன் என்று வாக்குரைத்த கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஏனென்றால் ஆண்டவர் யெகோவா கர்த்தராய், யெகோவா மீட்பராய், யெகோவா ராஜாவாய் ஆண்டவர் காணப்படுகிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் எல்ஷடாயாய் இருக்கிறார். ஆண்டவர் வல்லவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நாம் எதையெல்லாம் நாம் முடியாது என்று ஒதுக்கி வைக்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி தருகிறார். ஆண்டவர் நம்மை எப்போதும் காண்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்போதெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்மை கண்டு நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். நம்முடைய தனிமையிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய உள்ளங்களை அறிந்த தேவன், நம்முடைய பாரங்களை அறிந்த தேவன், நம்முடைய கஷ்டங்களை அறிந்த தேவன் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை காண்கிற தேவன். நாம் காண்கிற தேவன். ஆகார் பிள்ளையை ஒருபுறம் வைத்துவிட்டு பிள்ளையுடைய சத்தத்தையும் கேட்க மனதில்லாமல் வேதனையோடு காணப்பட்டாலே ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாரே. இன்னைக்கு நம்மை காண்கிற தேவன், அதே போல பிள்ளையை கண்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை காண்கிறார், நம்முடைய சூழ்நிலையை காண்கிறார், நம்முடைய வேதனைகளை காண்கிறார். அந்த தேவனை நாம் கேட்போம். ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை நாம் துதிப்போமா? யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே என்று சொல்லி பக்தன் பாடின பாடலை உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? Yes, Lord. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே,
தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் யெகோவா தேவனாய் மீட்பராய் ராஜனாய் காணப்படுகிறார். அவர் நமக்கு பலன் கொடுத்து கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வாக்குரைத்த தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் செய்வேன். இன்னைக்கு நமக்கு பலத்தை கொடுக்கிற தேவன் எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வழி நடத்துவார். ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஆண்டவரே, நீர் எனக்கு பலத்தை தருகிற தேவன், என்னுடைய இயலாமையிலே நீர் எனக்கு பலத்தை தருகிற தேவன், என்னுடைய வாழ்வை வழி நடத்துகிற தேவன். அந்த தேவனை நோக்கி கேட்போமா? அந்த தேவனை நோக்கி துதிப்போம். பலன் கொடுப்பவரால், பலன் கொடுப்பவரால் என்று சொல்லி பக்தன் பாடின பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோமா? பலன் கொடுப்பவரா, பலன் கொடுப்பவரா, பலன் கொடுப்பவரா, எல்லாவற்றையுமே செய்வேன். மன்னிப்பு அளிப்பவரா, மன்னிப்பு அளிப்பவரா, மன்னிப்பு அளிப்பவரா, எல்லாவற்றையுமே செய்வேன். நன்மை கொடுப்பவரா, நன்மை கொடுப்பவரா, நன்மை கொடுப்பவரா, எல்லாவற்றையுமே செய்வேன். சுகம் தருபவரா, சுகம் தருபவரா, சுகம் தருபவரா, எல்லாவற்றையுமே செய்வேன். கிருபை தருபவரா, கிருபை தருபவரா, கிருபை தருபவரா, எல்லாவற்றையுமே செய்வேன். ஜெயம் கொடுப்பவரா, ஜெயம் கொடுப்பவரா, ஜெயம் கொடுப்பவரா, எல்லாவற்றையுமே செய்வேன். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலையும் ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார். தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் அல்லவா? தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தந்து நடத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை வழி நடத்தும்படியாய் நம்மோடு இருக்கிறார். நமக்கு நன்மை தரும்படியாய் நம்மோடு இருக்கிறார். நமக்கு கிருபையை தரும்படியாய் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு பலத்தை தரும்படியாய் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் நான் காத்திருக்கிறேன் சுவாமி என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. ஐயா, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே.
வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, 5 கண்ட மக்களுக்காக, 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக, 5 காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்களே, நேச ஆவி வீச செய்குமே, ஐயா நொந்துருகி வந்த மக்களே, நேச ஆவி வீச செய்குமே. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், நொந்துருகி வந்த மக்களே, நேச ஆவி வீச செய்குமே, ஐயா நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குமே. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போது ஆண்டவரே உம்முடைய சத்தியத்துக்கு நேராய் கடந்து செல்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன், சத்தியத்தின் விடுதலை எங்களுக்கு தந்து தேவன் நீர் வழி நடத்துங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே. அடியனோடு இடைப்படுங்க, அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அடியனுடைய வாயில என்ன வார்த்தை தர வேண்டுமோ அதை மாத்திரம் அடியனுக்கு தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் அனைவருக்கும் ஏற்ற வாக்குத்தத்தத்தை தந்து நிறைவாய் எங்களை வழி நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் போதுமானவராயிருந்து தம்முடைய பிள்ளைகளை அதிசயமாய் அற்புதமாய் நடத்துகிறார். ஆண்டவர் இந்த 2026 ஆண்டிலேயும் முதலாவது மாதத்தை முடிக்க செய்து இந்த 2வது மாதத்திற்குள்ளாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நிறைவாய் நம்மை நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடாமல் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளிலே ஆண்டவர் எவனமாய் காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் 2வது மாதத்தின் வாக்குத்தத்தமாக உபாகமம் நாம் வாசிக்க கேட்ட பொதுவான வேத பகுதியாகிய உபாகமும் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 32:8. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரத்தை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேலின் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். ஆண்டவர் எல்லைகளை திட்டம் பண்ணினார். இந்த மாதத்திலேயும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் சொல்லுகிற காரியம், கர்த்தர் நம்முடைய எல்லைகளிலே காணப்படுகிறார். எவனமாய் நம்முடைய எல்லைகளிலே காணப்படுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் வாசிக்கும் பொழுது 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது யாராவது ஒரு வாசியுங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். மனுஷர் ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் என்ன பண்ணியிருக்கிறார்? குறித்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காலங்களையும் அவருடைய குடியிருப்பின் எல்லைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்?
குறித்திருக்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய எல்லைகளிலே ஆண்டவர் எப்போதும் எவனமாய் காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 33:12. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவர் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றார். முதலாவது ஆண்டவர் நம்முடைய எல்லைகளிலே எவனமாய் காணப்படுகிறார் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய எல்லைகளுக்குள்ளே ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? வாசம் செய்கிறார். நம்முடைய எல்லைகளுக்குள்ளே ஆண்டவர் வாசம் செய்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இல்லத்திலே ஆண்டவர் வாசம் செய்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது பென்யமீனை குறித்து அங்கு நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கான மோசேயின் கடைசி அடையாளத்தை அங்கு நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அங்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது பென்யமீனை குறித்து மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன், சுகமாய் தங்கியிருப்பான். ஆண்டவர் கொடுத்த வாசஸ்தலத்திலே எப்படி இருப்பான்? சுகமாய் தங்கியிருப்பான். எந்த ஒரு தடையும் இருக்காது, பிள்ளையுடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறைவும் இருக்காது. பிள்ளையுடைய வாழ்வை ஆண்டவர் நிறைவாய் நடத்துவார். ஏனென்றால் தம்முடைய எல்லைகளிலே ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? முதலாவது வாசம் செய்கிறவராய் காணப்படுகிறார், வாசம் செய்கிற கர்த்தர். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சொல்லும் பொழுது அவர் அங்கே தங்கி இருப்பார். அது மாத்திரமல்ல, அவனை காப்பாற்றி என்னாலும் வாசம் செய்வார். காப்பாற்றி வாசம் செய்கிற கர்த்தர். இதை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், 132ஆம் சங்கீதத்திலே 13-14 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, யாராவது ஒரு வாசியுங்கள். 132ஆம் சங்கீதம் 13-14 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி வேண்டினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இது நான் தங்கும் இடம், இதை விரும்பினபடியால் நான் வாசம் பண்ணுவேன். நாம் வாசம் செய்யும் ஸ்தலத்திலே ஆண்டவர், அந்த வாசம் செய்யும் இடத்திலே ஆண்டவர் எப்படி இருக்க வேண்டும்? விருப்பம் உள்ளவராய் காணப்பட வேண்டும். விருப்பமுள்ள தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எதை உரைக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, துதியின் சத்தம் நிறைந்ததாய் நம்முடைய வாசஸ்தலம் எப்போதும் ஆண்டவருக்கு பிரியமான வாசஸ்தலமாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் எப்போதும் நம்முடைய வாசஸ்தலத்திற்கு வெளியே நின்று கதவை தட்டுகிறவராய் இருக்கக்கூடாது. நம்மோடு ஐக்கியப்படுகிற கர்த்தராய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாசஸ்தலம் ஒரு அன்பு மிகுந்ததாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வாசஸ்தலமாய் காணப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இல்லங்களிலே நாம் ஒரு மிகவும் அருமையான ஒரு வேத வாசனத்தை நாம் போட்டிருப்போம். கர்த்தர் இந்த இல்லத்திற்கு தலைவர். ஆண்டவர் தலைவராய் நம்முடைய வாசஸ்தலத்தில் என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர் வாசம் செய்கிறார். அப்பொழுது அவர் வாசம் செய்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அவர் வாசம் செய்ய வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 23:14 யாராவது ஒரு வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் எப்படி இருக்க வேண்டும்? சுத்தமாய், இன்னும் சொல்லப்போனாய் பரிசுத்தமாய் இருக்க கடவது. ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாளையம் முழுவதும் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்றால், அசுசியான காரியத்தை நாம் என்ன பண்ண வேண்டுமாம்? விட்டுவிட்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் விட்டுவிட்டு, ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய பாளையத்தை எப்படி இருக்க வேண்டுமாம்? சுத்தமாய் வைக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மிடத்திலே வாசம் செய்வதை நாம் மறந்து,
ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய எல்லைகளிலே முதலாவது ஆண்டவர் வாசம் செய்கிறார். இதே நாம் பார்க்கும் பொழுது உபாகமம் 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 7ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவைகளை போல் நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை என்ன பண்ணாத, உன் வீட்டுக்குள்ள கொண்டு போவாத, அதை சீ என்று வெறுத்து அதை முற்றிலும் நீ என்ன பண்ணு, அருவருத்து விடு, அது சாபத்திற்கு உள்ளானது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ என்ன பண்ணாத, வீட்டுக்குள்ள வச்சிராத. நமக்கு அது அவசியம் இல்லாதது. இன்னைக்கு நிறைய நேரம் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், அதை சீ என்று என்ன பண்ணிடு, வெறுத்து விடு, நமக்கு அது வேண்டாம். நம்முடைய எல்லைகளிலே ஆண்டவர் வாசம் செய்கிறவர். ஆண்டவர் வாசம் செய்ய வேண்டுமே ஆனால் அருவருப்பான காரியங்களை என்ன பண்ண வேண்டுமா, வெறுத்து விட வேண்டும். நம்முடைய எல்லை பரிசுத்தமாய் சுத்தமாய் இருக்க கடவுது. நான் பரிசுத்தர் என்று சொல்லுகிறாரே, அதே போல நீங்களும் எப்படி இருங்கள், பரிசுத்தமாய் இருங்கள் என்று வாக்குரைத்த கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாவது சொல்லுகிறார். எல்லைகளுக்குள்ளே வாசம் செய்கிற தேவன் ஆண்டவர் சில காரியங்களை நாம் வெறுத்து விட வேண்டிய காரியங்களை என்ன பண்ண வேண்டும், வெறுத்து விட வேண்டும். நமக்கு தெரியுங்க, யோசிக்கிறோமா, நம்முடைய வீட்டில் என்ன பாடல் தொனிக்குதுன்றது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தொலைக்காட்சி பெட்டி எப்படி செயல்படுதுன்றதும் தெரியும். ஹல்லேலூயா. கேட்கறது வேற, கேட்டு கேட்டு என்ன பண்ணுவோம், அதே பாடலை ரிப்பீட் கொடுப்போம். ஏன், நம்மளும் கற்றுக்கொள்வோம். நிறைய நேரம் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுங்களா, நம்முடைய எல்லைகளில் ஏன் ஆண்டவர் உள்ள வரல தெரியுமா, சில காரியங்கள் இதுதாங்க. நம்முடைய கிரியைகள், நம்முடைய காரியங்கள் ஆண்டவரை தூரமாய் வைக்கிறது. அவர் வாசம் செய்ய ஆண்டவர் வாசற்படிக்கு வெளியே நின்று ஆண்டவர் எப்போதும் காண செயல்படுகிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், வெறுத்து விட வேண்டியதை முற்றிலும் வெறுத்து விட்டு நம்முடைய கிரியைகள் மூலமாய், நம்முடைய செய்கைகள் மூலமாய் ஆண்டவர் அண்டை கிட்டி சேர்வதற்கு, நம்முடைய எல்லைகளிலே ஆண்டவர் வாசம் செய்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டிற்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. இங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், துன்மார்க்கருக்கு வரும் துன்பத்தை ஆண்டவர் உணர்த்தும் போது என்ன சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளுக்கு தீமைக்கு வல்லமையான காரியங்களை என்ன பண்ண வேண்டுமாம், தப்ப வேண்டும் என்று தூக்கி வைக்கிறது ரொம்ப முக்கியமல்ல, ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிறார். பிரியமில்லாத காரியத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, செயல்முறைப்படுத்தக்கூடாது. அப்படி செயல்முறைப்படுத்துவோமே ஆனால், அதை தான் நான் சொன்னேன், நம்முடைய எல்லைகளிலே ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், வாசம் செய்ய மாட்டார், வாசம் செய்ய மாட்டார். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லைகளிலே எவனமாய் இருக்கிறார் என்றால், முதலாவது நம் எல்லைகளுக்குள்ளே வாசம் செய்கிற கர்த்தர். இரண்டாவது நம்முடைய எல்லைகளுக்குள்ளே எப்படி இருக்கிறார் என்றால், சங்கீதம் 147ஆம் சங்கீதம் 14வது வசனம். 147:14 வாசியுங்கள். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆண்டவர் இரண்டாவது பார்க்கும் பொழுது நம்முடைய எல்லைகள் எங்கும் என்ன பண்ணுகிறார், சமாதானத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வாசம் செய்கிற கர்த்தர். குறிப்பாக ஒரு 29வது ஆண்டு விழா ஸ்தோத்திர ஆராதனையை அனுசரிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்து செல்கிறார். ஆயத்த நாட்களை தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய எல்லைகளிலே ஆண்டவர் எப்படி இருக்கிறார், வாசம் செய்கிறார். வாசம் செய்கிற தேவனை நாம் எப்படி தேட வேண்டும், ஆண்டவர் அதை நமக்கு உணர்த்துகிறார். இரண்டாவது சொல்லுகிறார், நம்முடைய எல்லைகளிலே ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார், எப்போதும் சமாதானத்தை வைத்திருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு என்ன பண்ணுகிறதில்லை, கொடுப்பதில்லை.
என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது உயிர்த்தெழுந்த தேவன் சீஷர்களுக்கு சென்று கொடுத்ததும் சமாதானம்தான். பதட்டமான சூழ்நிலையிலே அங்கு காணப்பட்ட சீஷருடைய வாழ்க்கைக்குள்ளாய் சென்று, பூட்டப்பட்ட அறைக்குள்ளாய் சென்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய எல்லைகளுக்குள்ளே ஆண்டவர் என்ன வைக்கிறார்? சமாதானத்தை வைக்கிறார். 122 சங்கீதம் 7வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். 122 சங்கீதம் 7வது வசனம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்துக்குள்ளே, நாம் வாசம் செய்கிற இல்லத்திலே எது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? சமாதானமும். நம்முடைய வாசம் செய்கிற இல்லத்திலே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான காரியம். அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் என்ன ஜெபிக்கிறோம் தெரியுங்களா? ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஜெபிப்புக்கும் போது, ஆண்டவரே இந்த நன்மையை, இந்த ஆசீர்வாதங்களை தாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் ஜெபிப்பது தவறல்ல. ஆனால் அதை விட இன்னும் ஒரு பெரிய ஜெபம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே எனக்கு நல்ல சுகத்தை தாங்க, ஹல்லேலூயா, எனக்கு நல்ல பலத்தை தாங்க. நான் ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? ஆண்டவர் நமக்கு சுகத்தை தந்தால் மற்ற காரியத்தை நாமாவே என்ன பண்ண முடியும்? பிரயாசம் எடுக்க முடியும், செய்து நிறைவேற்ற முடியும். ஏனென்றால் ஆண்டவர் நிறைவேற்றுகிற கர்த்தராய் நம்மோடு செயல்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளால என்ன பண்றோம் தெரியுங்களா? ஏன் அந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில வருது தெரியுங்களா? அவிசுவாசமான காரியம். இது என்னால் முடியாது, ஒதுக்கி வைத்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய எல்லைகளிலே ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? சமாதானம் தருகிறவராய் காணப்படுகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, 12வது வசனத்தை வாசிங்க. அதில் நாம் வாசிக்கும் பொழுது 147 சங்கீதம் 12வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 147:12. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி. நம்முடைய எல்லைக்குள்ளே ஆண்டவர் சமாதானத்தை தர வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். 2வது ஆண்டவரை துதிக்கணும். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை கொஞ்ச நாளைக்கு இல்லைங்க, என்றும் உள்ளது, என்றென்றைக்கும் உள்ளது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை துதிக்கும் சத்தத்தை நம்முடைய இல்லத்திலே காணப்பட வேண்டும். இன்னைக்கு எந்த சத்தம் நம்முடைய இல்லத்திலே இருக்கிறது? சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய எல்லை எங்கும் ஆண்டவர் எப்படி வைக்கிறாராம்? சமாதானத்தை தருகிறார். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், 60ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 60:18. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18வது வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாய். 3வதாக, அழிவும் நாசமும் எல்லைகளுக்குள்ளே என்ன பண்ணாதான்? கேட்கப்படாது. ஆண்டவர் எப்போதும் அழிவும் நாசமும் நம்முடைய எல்லைக்குள்ளே என்ன பண்ண மாட்டார்? கேட்க பண்ண மாட்டார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எவனமாய் காணப்படும் என்றால் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ரட்சிப்பென்றும் வாசல்களை துதி என்றும் என்ன பண்ணுவாய்? ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவாய், ஆண்டவரை துதிப்பாய். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் துதி வரல தெரியுங்களா? நிறைய நேரம் நம்முடைய அவிசுவாசத்தினால தான் ஆண்டவரை துதிக்க நாம் என்ன பண்ணுறோம்? தவறி விடுகிறோம். அந்த துதியின் நேரத்தில் நம்ம ஏன் அமைதியாக இருக்கிறோம்? யோசித்து பார்க்குறோமா? நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டத்தோடு எப்படி நான் ஆண்டவரை துதிக்கிறது? துதி வரமாட்டேந்து. யோசிக்கிறோமா? துதி வரமாட்டேந்து. ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய எல்லைகளுக்குள்ளே எப்படி காணப்பட வேண்டுமா? துதியின் சத்தம் எப்போதும் தொனிக்க வேண்டும். பக்தன் அருமையாக பாடினான்ல, துதி எடுத்தால் முறுமுறுத்தால் நம்ம எடுத்து திருப்பி வருவான். எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்பான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாசஸ்தலத்தில் ஏன் அப்படியே வந்து தங்கி இருக்கிறான் தெரியுங்களா? எல்லா காரியத்திற்கும் அவிசுவாசம், எல்லா காரியத்திலையும் அவநம்பிக்கை. ஆண்டவர் பார்க்கிறார்ல,
யாரை உள்ளே கொண்டு வரும்? ஆண்டவரையா சாத்தானையா? இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே ஆண்டவர் வாசமாக இருக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை குன்றி போகிறது, அவிசுவாசம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், சீஷர்களை பார்த்து கேட்ட கர்த்தர், உங்கள் விசுவாசம் எங்கே? ஆண்டவர் அதை தான் கேட்கிறார். நம்முடைய விசுவாசத்தை பெருக செய்வோம். ஒரு 29வது ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்கிற நாம், நம்முடைய திருச்சபை, நம்முடைய விசுவாச பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய எல்லைகளுக்குள்ளே ஆண்டவர் எவனமாய் இருக்கிறார், வாசம் செய்கிற கர்த்தர். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய ஆலயத்திலே வாசம் செய்கிற கர்த்தர். இரண்டாவது, நம்முடைய எல்லைகளுக்குள்ளே ஆண்டவர் எதை தருகிறார்? சமாதானத்தை தருகிறார். ஆண்டவர் இன்னும் சமாதானத்தை அதிகமாய் தந்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது பார்க்கும் பொழுது, அழிவும் நாசமும் எல்லைகளுக்குள்ளே இனி என்ன பண்ணாது? கேட்காது, இனி கேட்காது. ஆண்டவர் சுக வாழ்வை தருவார், சுக ஜீவியத்தை தருவார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் என்ன பண்ணும்? துளிர்க்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறான் அல்லவா? அதை ஆண்டவர் தருவார் தம்முடைய பிள்ளைகளுக்கு. ஆண்டவர் அதை தான் தருகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? அந்த வசனத்தை வாசிப்போமா? 32ஆம் அதிகாரம், உபாகமும் 32ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 32:18. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை மன்னிக்கவும். உபாகமும் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம், உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். சர்வ ஜனங்களின் எல்லைகளை ஆண்டவர் என்ன பண்ணினார்? திட்டம் பண்ணினார். நம்முடைய எல்லைகளிலே ஆண்டவர் எவனமாய் இருக்கிறார், வாசம் செய்கிறார், சமாதானம் கொடுக்கிறார். அழிவும் நாசமும் நம்முடைய எல்லைகளிலே இனிமேல் என்ன பண்ணாது? கேட்கப்படாது. ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். ஆகவே தான் சொன்னார், கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சம்பத்து தேசத்தில் பெருகும்படி செய்கிறார். அந்த நிறைவான ஆசீர்வாதங்களை தொடர்ந்து நம்முடைய எல்லைகளுக்குள்ளே நம் அனைவருக்கும் ஆண்டவர் தந்து தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி ஊழியத்திலேயும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தொடர்ந்து நிறைவாய் தந்து தம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு ஐக்கியங்கள் எதுவும் நடைபெறாது. குறிப்பாக ஸ்டால்கள் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஆராதனை முடிந்த உடனடி குறிப்பாக ஏலத்திலே பொருட்கள் விடப்படும். அதன் பின்பு ஸ்டால்கள் உண்டு. ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதை மனதிலே கொள்ளுங்கள். பாடகர் குழு வழக்கமான நேரத்திலே சனிக்கிழமை 8 மணிக்கு நடைபெறும். குறிப்பாக இன்று மாலை ஆராதனை நடைபெறாது. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் சரியாக காலை 10:30 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கள். ஏல பாக்கிகளை கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கொடுத்து வருகிறீர்கள். இன்னும் ஏல பாக்கி வைத்திருக்கிறவர்கள் வரும் நாட்களிலே கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதத்தின் கடைசி வாரம் பாடல் மற்றும் சாட்சி ஆராதனையாக நடைபெறும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு ஆயத்தப்படும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதத்தின் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை சங்கிலி ஜெபம் வழக்கமான நேரத்திலே 9:30 மணி முதல் 9:45 மணி வரை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் சங்கிலி ஜெபத்திலே நீங்கள் இணைந்திருக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய திருச்சபையின் ஆண்டு விழா ஸ்தோத்திர ஆராதனை இந்த மாதம் 15ஆம் தேதி 3வது ஓய்வு நாள் அன்று காலையிலே 10 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். ஆண்டு விழா ஸ்தோத்திர ஆராதனை சரியாக காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். நமது ஏரியா இயக்குனர் ஐயா அவர்கள் வந்து அந்த நாளிலே சிறப்பு ஆராதனையிலே பங்கு பெற்று நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அனைவரும் அதிலே தவறாமல் நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக அன்பின் விருந்து அந்த நாளிலே நாம் வழக்கம் போல நாம் கொடுப்பது வழக்கம். ஆகவே அதற்கு உங்களுடைய நன்கொடையை நீங்கள் கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் விருந்துக்கான நன்கொடை, உங்களால் இயன்ற நன்கொடையை நீங்கள் கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன்.
குறிப்பாக வாலிபத்துறை மூலமாக தேர்வு இந்த மாதத்தின் கடைசி வாரம், அதாவது கடைசி வாரம் மதியத்திலே 2:30 மணி முதல் 3:30 மணி வரை நடைபெறும். 20 நபர்கள் பங்கு பெற்றால் மாத்திரமே நம்முடைய திருச்சபை தேர்வு மையமாக அமையும். ஆகவே பிள்ளைகள் அதற்கு வருகிற வாரம் கடைசி வாரம், அதாவது பதிவு செய்வதற்கு வருகிற வாரம் கடைசி வாரம். ஆகவே பிள்ளைகள் உடனடியாக அதற்கான பதிவு கட்டணம் 50 ரூபாய் அல்லது நீங்கள் வருவீர்கள் என்ற ஒரு முக்கியத்துவத்தை போதகருக்கு தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக கடந்த தேர்வுக்கான மதிப்பெண்களை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அதை போதகரிடத்திலே வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுடைய மதிப்பெண்களை. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் மனதிலே கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு சித்தமானால் குறிப்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஏரியா இயக்குனர் மூலமாக அதில் பங்கு பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய ஊக்குவிப்பதற்கான ஒரு பரிசு கொடுக்கப்படும். சரிங்களா? ஏனென்றால் தேர்வில் நம்ம உட்கார்ந்தது மட்டும் இல்லை, அதில் பங்கு பெற்று நம்முடைய திருச்சபையில் யார் முதல் மதிப்பெண், 2வது மதிப்பெண், 3வது மதிப்பெண், சரிங்களா, அவர்களுக்கு ஏரியா இயக்குனர் ஐயா மூலமாக ஒரு பரிசு கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் மனதிலே அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். இன்னும் சொல்லப்போனால் 20 நபர்கள் நீங்கள் முன் வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த முறை எழுதும்போது கேட்டார்கள், ஐயா 20 நபர்கள் சொல்லியிருக்கிறீர்கள், ஆனால் வெறும் 12 பிள்ளைகள் மாத்திரமே தேர்வுகளை சந்தித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆகவே நாம் பெயர்களை கொடுத்தோமே ஆனால் தயவு செய்து தேர்வில் என்ன பண்ண வேண்டும், அதில் கட்டாயம் பங்கு பெற வேண்டும். சரிங்களா? கட்டாயம் பங்கு பெற வேண்டும். ஆகவே தயவு செய்து பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை மிகவும் நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் சிறப்பு ஆராதனையில் நம்முடைய ஏரியா இயக்குனர் ஐயா மூலமாகவே தேர்வு எழுதுகிற அனைத்து பிள்ளைகளுக்கும் சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். சரிங்களா? தேர்வு எழுதுகிற அனைத்து பிள்ளைகளுக்கும் நம்முடைய ஏரியா இயக்குனர் ஐயா மூலமாக சிறப்பு ஜெபம் ஸ்தோத்திர ஆராதனைக்கு பின்பு தனியாக அழைத்து ஜெபம் எடுக்கப்படும். அதாவது பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் முதல் குறிப்பாக மேற்படிப்பு படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் தேர்வு எழுதுகிற ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஆகவே நீங்கள் அதற்கு நீங்கள் ஆயத்தப்படும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலே மாலையிலே குறிப்பாக பால் தினகரன் ஐயா அவர்கள் தேர்வு எழுதுகிறது பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு சிறப்பு ஜெப கூடுகை வைத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அதிலேயும் பங்கு பெறுங்கள். அதற்கான நோட்டீஸுகள் பின்னாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படி ஆராதனை முடிவிலே நீங்கள் அதை எடுத்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஆண்டு விழா ஸ்தோத்திர ஆராதனைக்கான நோட்டீஸுகளும் பின்னாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதையும் நீங்கள் எடுத்து செல்லும்படி பெற்று செல்லும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த நாளிலும் நம்முடைய ஐஎம்எம் விற்பனை விழாவுக்கு ஒத்துழைத்த அனைத்து குடும்பங்களுக்கும், குறிப்பாக ஸ்நாக்ஸ் மற்றும் ஸ்டால்கள் அமைத்த பெண்கள் ஐக்கியம் மற்ற அனைத்து குடும்பங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எந்த நோக்கத்தோடு பிள்ளைகள் இந்த காரியங்களை அதை எடுத்து செய்தார்களோ அந்த நோக்கத்தின் காரியங்களை பிள்ளைய வாழ்க்கையை ஆண்டவர் நிவர்த்தி செய்து பிள்ளைகளை மென்மேலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை கிருதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 462வது பாடலை ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். பாடல் எண் 462வது பாடல். தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. சகல ஜாதி ஜனங்களே, சகல மொழி கோத்திரங்களே, எல்லா இன தேசத்தவரே, வல்லவர் நற்செய்தி கேளுங்கள், வல்லவர் நற்செய்தி கேளுங்கள். உன்னத
திருச்சபையே புறப்படு. இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற குரலும் கேட்டிடுதே. இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற குரலும் கேட்டிடுதே. செவி சாய்த்திட மாட்டீரோ, அழைப்பின் சத்தம் தோணிக்கிறதே. விரைந்திடுவீர் செயல் வீரரே, குரல் வரும் அந்த இனம் நோக்கி, குரல் வரும் அந்த இனம் நோக்கி. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்றே உரைத்தாரே. அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்றே உரைத்தாரே. எழும்பிடுவீர் வாலிபரே, கிளம்பிடுவீர் களம் நோக்கி. சென்றிடுவீர் சேனை வீரரே, திரும்பிடுவீர் அரிக்கட்டோடே, திரும்பிடுவீர் அரிக்கட்டோடே. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. இயேசுவின் மந்தையில் மக்களின் கூட்டம் வந்தடைகின்றனரே. இயேசுவின் மந்தையில் மக்களின் கூட்டம் வந்தடைகின்றனரே. வாசல்களும் அடைபடுமே, காலமும் வந்திடுமே. நாம் இந்திய எல்லை எங்கிலும் நாட்டிடுவீர் திருச்சபையை, நாட்டிடுவீர் திருச்சபையை. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. நாம் அனைவரும் உட்காருவோம். ஆண்டவருடைய ஐக்கிய பந்திக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை நம் ஆண்டவர் தாமே ஏற்படுத்தினார். அவருடைய பாடுட்ட சரீரத்துக்கும் அவர் சிந்திய இரத்தத்திற்கும் அடையாளமாகிய அப்பத்திலும் இரசத்திலும் தம்முடைய சீஷர் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இது அவருடைய விருந்து, அவருடைய சீஷர் கூறியது. உண்மையாக மனபருந்தி தம் பாவங்களை விட்டு விலகினவர்களும் ரட்சிப்புக்கென்று கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்களும் கூடி சேர்ந்து இந்த சின்னங்களை புசித்து குடித்து உங்களுடைய ஆத்துமத்தின் ஆறுதலுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் பங்கெடுத்துக் கொள்வீர்களாக. இது நம் ஆண்டவருடைய பாடுகள் மரணம் இவற்றின் ஞாபகார்த்தம் நினைவு கூறுவமாக. அவர் திரும்பி வருவார் என்பதற்கு இது அடையாளம் என்பதையும் நாம் எல்லாரும் நம் ஆண்டவரோடு ஒரே பந்தியில் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதையும் மறவாதிருப்போமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாக மனபருந்தி பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்காக பணிவாக முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். 470வது பக்கத்தில் இருக்கிற பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதி உள்ள உக்கிரகோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவை எங்களால் சுமக்கக்கூடாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகவும் பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும்.
உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்போதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமே. உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 472வது பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரனல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்போதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமதந்தையே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாயிறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தனீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மைதாமே ஏகபலியாய் ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போனதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நேமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து இந்த அருட்சாதனங்களாகிய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய திரு சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர்தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூறிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. பிள்ளைகள் முன்பாக வந்து பங்கு பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன்.
நாம் அனைவரும் பாடல் புத்தகத்திலே பின்னாக 475வது பக்கத்தில் இருக்கிற படிவத்தை நாம் அனைவரும் சேர்ந்து எடுப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகி தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் விற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவரோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி, இந்த 2வது மாதத்தின் 1வது நாளை உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளாய் எங்களுக்கு தந்து தேவன் நீர் எங்களை வழி நடத்துகிறீர். எங்களுடைய எல்லைகளுக்குள்ளே தேவன் நீர் வாசம் செய்கிறீர், சமாதானத்தை தருகிறீர். அழிவும் நாசமும் கேட்பதில்லை என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர், தொடர்ந்து தேவன் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட இருந்து எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கி தேவன் நீர் பெருக செய்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய ஐக்கிய பந்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் சிலுவை அண்டை நெருங்கி சேரவும் தேவன் நீர் கிருபைகளை தந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. தொடர்ந்து நடைபெற இருக்கிற ஐஎம்எம் செயலுக்காக ஜெபிக்கிறோம். இந்த விற்பனை விழாவிலும் தேவநீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய மாறாத பிரசன்னம், மாறாத வழி நடத்துதல் காணப்படட்டும். தேவன் நீர் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் அனைத்தையும் தேவன் நீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் பிரசன்னம் இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென். நற்செய்தி நல்கிடவும் முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு போக்கடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.